அனைவருக்கும் வணக்கம். உதய் டிவியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. தமிழகத்தினுடைய பல்வேறு சிறப்பு பேச்சாளர்கள், முன்னிலை பேச்சாளர்கள் நிறைய கருத்துக்களை தெரிவித்து வந்தோம். அவர்களுடைய பட்டிமன்ற பேச்சுக்கள், கருத்துக்கள் எல்லாவற்றையும் நம்முடைய உதய் டிவியில் பதிவேற்றம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் பல்வேறு சமூகம் சார்ந்த விஷயங்களையும் பேச வேண்டும் என்பதற்காக அருண் டாக்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நான் என்ன பேச போகிறேன்? சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை பேச போகிறேன். இன்றைய தினம் நம்முடைய சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தை தான் முன்னிலைப்படுத்தி பேச போகிறேன். பத்திரிகையின் வாயிலாக நான் படித்த ஒரு செய்தியை உங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். குறிப்பாக அம்மாக்கள், பெற்றோர்கள் இதை தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை இன்றைக்கு பேச வர்றேன். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ரொம்ப பாசமாக வளர்க்குறீங்க, தப்பு கிடையாது. அவங்களுக்கு என்ன வேணும், எதையெல்லாம் பிடித்திருக்கும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சு தான் நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் படித்த ஒரு பத்திரிகை செய்தியில் பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலேயே குடல் மற்றும் நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கும் பிஸ்கட்டுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மருத்துவர்கள் எச்சரிக்கை. உங்கள் குழந்தைகளுக்கு பிஸ்கட் அதிகம் வாங்கி தருபவர்களா நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு இந்த கட்டுரையை தொடங்கியிருக்கிறாங்க. அதாவது உலகத்தில் நம்மளுடைய தமிழகத்தினுடைய மக்கள் பின்பற்றி வந்த உணவு வகைகள் பார்த்தோம்னா மிகச்சிறந்த உணவு முறையாக இருந்துச்சு. இந்தியாவுக்கே வெளிநாடுகளில் என்ன ஒரு பேச்சு இருக்கும் அப்படின்னா, நம்முடைய கல்ச்சர், கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் இதுக்கெல்லாம் அடுத்தபடியாக என்ன இருக்குன்னா நம்மளோட உணவு தான். ஏன்னா இந்திய மக்கள் பயன்படுத்திய உணவு முறை அந்த மாதிரியான உணவு முறை. குறிப்பாக தமிழ் மக்கள் பயன்படுத்துகிற உணவு முறை மிகச்சிறந்த உணவு முறை. ஆகச்சிறந்த உணவு முறையை கடைபிடிக்கக்கூடிய நம்முடைய மக்கள் இன்றைக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை வாங்கி கொடுக்கிறார்கள், எப்படி வாங்கி கொடுக்கிறார்கள் என்று பார்த்தால் அது ஆரோக்கியமான பொருளாக இருக்கின்றதா, அந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவாக இருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை. என்ன சொல்றாங்க, இப்போ மழை காலம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இருக்கக்கூடியது மழை காலத்தில் இருக்கிறோம். நீலகிரி மாவட்டம், கோவை, மலை பிரதேசங்களில் பல்வேறு இடங்களில் இப்போ மழை, கடுமையான மழை பெய்து வருகிறது. ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான உணவை சாப்பிட வேண்டும், எந்த நேரத்தில் எந்த மாதிரியான உணவை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது, இந்த மழைக்கால நோய்களை எப்படியெல்லாம் தடுக்கலாம் என்பதற்கு பல்வேறு குறிப்புகளை மருத்துவர்களும் உணவு நிபுணர்களும் கொடுத்துருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஏன் பிஸ்கட்டை பற்றி பார்க்கணும்? நிச்சயமாக பிஸ்கட் அப்படிங்கிறது ஒரு நல்ல உணவா, ஒரு தரமான உணவா, அல்லது ஒரு நல்ல ஸ்நாக்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையில் நம்ம படிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளாக இருக்கிறது. எந்த உணவை குழந்தைகளுக்கு கொடுக்கணும், எந்த உணவை பெரியவங்களுக்கு கொடுக்கணும், வயசானவங்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு எந்த மாதிரி உணவை கொடுக்கணும், எந்த மாதிரி உணவை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் பட்டியலிடுறாங்க. ஆவியில் வேக வைத்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவதால் நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பச்சை காய்கறிகளை சாப்பிடுவதால் நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். காய்கறியிலே கூட நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள், அது விரைவாக வளர வேண்டும் என்பதற்காக நிறைய உரங்கள் இதெல்லாம் கூட பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருந்தும் கூட இதையெல்லாம் காட்டிலும் இந்த பிஸ்கட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு 10 வயது குழந்தைக்கே 8 வயதுலேருந்து 10 வயது 12 வயது குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் விடுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு முறை தான். இந்த பாட்டில் அடைக்கப்பட்ட ஜூஸ், இந்த மாதிரி பிஸ்கட்ஸ், இது மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடுவதனால நம்ம ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் தான் இந்த சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு தரவு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாங்க, நம்ம இந்த சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய கொடுக்குறோமா இல்லையா அப்படிங்கிறத காட்டிலும் நிறைய கெட்ட விஷயங்களை தான் கடத்தி கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொன்னாங்க. அதாவது 100% நோயை கொடுத்து விட்டு செல்கிறது இந்த சந்ததி. யாருக்கு? அடுத்த சந்ததிக்கு 100% நோயை மட்டுமே கொடுத்து விட்டு செல்கிறது இந்த சந்ததி அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இந்த கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சுவையாக இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டும் என்றாலும் சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாய்க்கு ருசியாக உள்ளதே தவிர மற்றபடி இந்த உணவால் எந்த பயனும் இல்லை என்ற அளவிற்கு பல உணவுகள் உள்ளன. வாய்க்கு ருசியாக இருக்குது, ஆனால் அதில் எந்த பலனும் இருக்குதான்னு பார்த்தா இல்லைங்கிற அளவுக்கு பல உணவுகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அந்த வகையில் பிஸ்கட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க.
இந்த உணவு பட்டியலில் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். பரோட்டா, பானிபூரி, ஷவர்மா, அப்புறம் பாட்டில் அடைக்கப்பட்ட குளிர்பானம் முன்னே சொன்ன மாதிரி இதையெல்லாம் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையற்ற உபாதைகள் ஏற்படுகிறது. பரோட்டா அப்படிங்கிறது வெறும் மைதா மாவு, அதில் வந்து டால்டா இது போன்ற எண்ணெய், அதிகமான எண்ணெய் பதார்த்தங்கள் அதெல்லாம் சேர்த்து தான் சமைக்கப்படுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஷவர்மா, இப்போ நம்மளுடைய தமிழக அரசு வந்து சமீபத்தில் அந்த மயோனைஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு உணவுப் பொருளை தடை செஞ்சுருக்காங்க. அதனால் பல்வேறு உபாதைகளும் பல்வேறு விரும்பத்தகாத செயல்களும் ஏற்பட்டதாகத்தான் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அதனால் அது தமிழக அரசு வந்து தடை செஞ்சுருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம பேசிட்டு இருக்க இந்த பிஸ்கட் பாருங்கள், இன்றைக்கி பிஸ்கட் சாப்பிடாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஒரு கப் காஃபி, அந்த காஃபி கூட ஒரு பிஸ்கட், ஒரு பேக்கெட் பிஸ்கட் வச்சுருக்கோம். ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக கிடைக்கக்கூடிய உணவு எதுன்னு பார்த்தோம்னா பிஸ்கட் தான். எங்கே போனாலும் நம்மளுடைய பேக்குள்ள பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிஸ்கட்டை வாங்கி உள்ளே வச்சுக்கணும். இந்த பிஸ்கட்டு இதை எதில் தயாரிக்கிறாங்க, இது ரொம்ப சிறப்பான உணவா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அது நல்ல தரமான மாவு, தரமான சர்க்கரை, தரமான ஆயில் இதெல்லாம் கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு பிஸ்கட்டாக இருந்தால் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த பிஸ்கட்டில் கலந்துருக்கக்கூடிய பொருட்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கோதுமை மாவுலேயே சலிச்சு ரொம்ப கடைசியாக வெயினாக போகக்கூடிய அந்த ஒரு பொருளை தான், அதை வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வேஸ்ட்டை எடுத்துட்டு இந்த பிஸ்கட் தயாரிக்கிறதுக்கு சர்க்கரை பயன்படுத்துகிறாங்கன்னா இல்லை. இப்போது 1 கிலோ பிஸ்கட் தயாரிக்கணும், அதுக்கு 1 கிலோ சர்க்கரை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னா இல்லை. அந்த வேஸ்ட் மாவு கூட எசன்ஸை கலக்கிறாங்க. என்னது? சர்க்கரை இனிப்பு உள்ள எசன்ஸ். அதாவது ஒரு 100 கிலோ சர்க்கரை பயன்படுத்த வேண்டிய இடத்துல ஒரு கம்பெனி ஒரு சில துளிகளை மட்டுமே அந்த எசன்ஸை பயன்படுத்தி பிஸ்கட் தயாரிக்கிறாங்க. அவ்வளோ இனிப்புத்தன்மையை கொண்ட அந்த எசன்ஸ், வெறும் கெமிக்கல், அதை வச்சு தான் பிஸ்கட் தயாரிக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலாக இந்த பிஸ்கட்டை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கப்பலில் பயணம் செய்கின்ற போது எகிப்தியர்களும் இஜிப்தியன்ஸ் ரொமேனியர்களும் பயன்படுத்தியது தான் இந்த பிஸ்கட் அப்படின்னு சொல்லப்படுது. பிஸ்கட்டை அவங்க என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, மாவினால் தயாரிக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருள், அதுக்கு பேர் வந்து மாச்சில்லுன்னு வச்சுருக்காங்க. அதாவது இந்த மாவனுடைய பொடி, இப்போ நம்ம கற்சிற்கள் நமக்கு மாவனுடைய பொடி தான் பிஸ்கட். மாவில் தயாரிக்கப்பட்ட இந்த உணவு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அப்போ கடலில் பயணம் செய்கின்ற போது இந்த பிஸ்கட்டை பயன்படுத்தலாம்னு சொல்லி அந்த காலத்தில் இதை கண்டுபிடிக்கப்பட்டது. அது இன்றைக்கி பெரிய பெரிய பரிணாமம் வளர்ச்சியெல்லாம் அடைஞ்சு இன்றைக்கி பல்வேறு டைப்பில் பிஸ்கட்ஸ், அப்படியே கம்பெனி, நிறைய கம்பெனிகள், பிஸ்கட் கம்பெனிஸ் பார்த்தோம்னா நம்ம எக்கச்சக்கமான பிஸ்கட் கம்பெனிஸ் வந்துருக்கு. 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பேக்கெட் கொடுக்குறோம். அந்த பிஸ்கட் பேக்கெட் பார்த்தோம்னா 10 பிஸ்கட் இருக்குது. அதே போல் விளம்பரம் கொடுக்குறாங்க பாருங்கள், ஏகப்பட்ட விளம்பரம். அப்படியே என்னுடைய குழந்தைகளே பார்த்தீங்கன்னா வீட்டில் பிஸ்கட்டை வந்து அந்த விளம்பரத்தை பார்த்தவொடனே இவங்களுக்கே அந்த நாவினுடைய சுவை நரம்புகள் எல்லாம் தூண்டப்பட்டு அவங்க அதில் அப்படியே ஈர்க்கப்படுறாங்க. இதில் அந்த விளம்பரங்கள் ஈர்க்கப்படுறாங்க. ஒரு விளம்பரத்தை சொல்கிறோம், 4 பிஸ்கட்டில், அதாவது 4 பிஸ்கட்டை சாப்பிட்டா 1 கிளாஸ் பால் குடிச்சதுக்கு சமம். இப்போ நம்ம சாதாரண யோசிச்சு பாருங்கள், ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 30 ரூபா ஆகுது. இப்போ 4 பிஸ்கட்டில் 1 டம்ளர் பால்னா ஒரு குறைஞ்சது 100லேருந்து 150 ml பால். 150 ml பாலை ஒரு குறைஞ்சது 15 ரூபா கொடுத்து நம்ம வாங்க வேண்டியது, இல்லை 10 ரூபா கொடுத்து வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பாலை வாங்கி இவன் 4 பிஸ்கட்டில் 1 கிளாஸ் பால் இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரமாக இருக்குது. ரொம்ப வேதனையாக இருக்குது. 5 ரூபாய்க்கு 10 பிஸ்கட் கூட கிடைக்குது. அவங்க என்னோடய வீட்டில் பிள்ளைங்க பிஸ்கட் வாங்கி சாப்பிடும்போது நான் பார்த்துருக்கேன். இதை படித்ததுக்கப்புறமா இப்போ ரொம்பவே வருத்தப்படுகிறேன். நம்ம பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டோமோ அது தவறு தான் அப்படிங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. தவறு தான் அப்படின்னு நானும் இப்போ உணர்கிறேன். இனிமேல் இந்த பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாமா வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. பாப்பாங்களாம் பார்த்து பயப்படுறாங்க, சார் நீங்கள் அப்பா பிஸ்கட் வாங்க மாட்டாங்க. இப்போது இந்த பிஸ்கட் நீங்கள் வாங்குறீங்க, கடையில் போய் பிஸ்கட் வாங்குறீங்க, விளம்பரம் கொடுக்குறாங்க, விளம்பரத்தை பார்க்குறீங்க, பிஸ்கட்டை வாங்குறீங்க. இந்த பிஸ்கட்டில் வந்து பேக்கெட்லேயே பின்னால் உணவு தரக்கட்டுப்பாட்டு வாரியம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிஸ்கட்டில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்குது, இதில் இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னு அதில் இருக்கணும்னு சொல்லி தரவுகள் சொல்லுது. ஆனால் அந்த பிஸ்கட் பாக்கெட்லேயோ அல்லது நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய இந்த விளம்பரப்படுத்தப்படுகிற உணவுப் பொருட்கள்லையோ உண்மையான அந்த என்ன சொல்கிறது, அந்த பதிவுகள், அது என்னென்ன மூலப்பொருட்கள் இருக்குன்ற பதிவுகள் முறையாக கிளியராக நம்ம பார்க்குற அளவுக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அது இருக்காது. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது, எதை வேணாலும் வாங்கி கொடுத்துட்றோம். இப்போ நம்ம சாப்பிட்ற பிஸ்கட் மட்டும் இல்லை பாருங்கள், அதை பாருங்கள்,
இதில் இப்போ வரக்கூடிய பிஸ்கட்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா கலர்ஸ், ஒவ்வொரு பிஸ்கட்டும் ஒரு வித்தியாசமான கலரில் இருக்குது. அதாவது ஒரு அட்ராக்டிவான கலர். இப்போ கருப்பு கலரில் ஒரு சில பிஸ்கட்ஸ் இருக்குது, கேட்டால் அதுக்குள்ளே சாக்லேட் இருக்குன்றான். ரெட் கலரில் பிஸ்கட் இருக்குது, கேட்டால் ஸ்ட்ராபெரி இருக்குன்றான். இன்னொன்று பார்த்தோன்னா ஆரஞ்சு பிஸ்கட்ன்றான். என்னென்னமோ கதை விடுறான். அவன் விடுற கதைகளுக்கு ஒரு அளவே இல்லை. விளம்பரத்தை பார்த்து நானே கூட இவ்வளோ பிஸ்கட்ஸ் வந்து இவ்வளோ தரமாக தயாரிக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இந்த குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இந்த பிஸ்கட்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரீம் சொல்லும் போதே நமக்கே ஆசையாக தான் இருக்குது. அந்த க்ரீமெல்லாம் பார்க்கும்போது இந்த அப்படியே அந்த பார்த்தீங்கன்னா பிஸ்கட் விளம்பரத்தில் பார்த்தோம்னா அப்படியே அந்த ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தை அப்படியே அந்த பிஸ்கட் எடுத்து அப்படியே நக்கிட்டு ஆஹா என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி விளம்பரங்களை கொடுத்துட்றாங்க. இதை பார்த்து நம்மளுடைய வீட்டு குழந்தைங்களும் அப்படியே அந்த விளம்பரத்தை பார்க்கும்போதே நம்ம வீட்டு குழந்தைங்களுடைய நாவும் அவங்களுடைய கண்ணும் முகமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கட் மேலே அப்படியே ஒரு அட்ராக்டிவாக அப்படியே அங்கே போயிடும். அந்த டிவிக்குள்ளே பூந்து போயிடும். பிஸ்கட்டை பிடிக்கிட்டு வந்தலாமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் எடுத்துறாங்க. இந்த கட்டுரையில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல பிஸ்கட், ஒரே ஒரு பிஸ்கட், நல்ல பிஸ்கட் ஒரு 20லேருந்து ஒரு 30 கிராம் அளவுள்ள ஒரு பிஸ்கட், நல்ல பிஸ்கட் தயாரிக்கணும்னு சொன்னால் அதுக்கு குறைஞ்சபட்சம் 25 ரூபா 30 ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய பேக்கெட்டில் 10 பிஸ்கட் இருக்குதுன்னா அது குறைஞ்சபட்சம் ஒரு பேக்கெட் பிஸ்கட்டுக்கு 300 ரூபா செலவாகும் அது தயாரிக்கிறதுக்கு. அப்புறம் அது பேக்கிங் சார்ஜு, தயாரிக்கிற செலவு, இதெல்லாம் பார்த்தோம்னா 400 ரூபா ஒரு பேக்கெட் பிஸ்கட்டுக்கு. அதாவது தரமான பிஸ்கட் தயாரிக்கணும்னா 400 ரூபாய்க்கு பிஸ்கட் பேக்கெட் கொடுத்தா யாராவது வாங்கி சாப்பிடுவோம்? லைஃப்பில் கண்டிப்பாக தங்க பிஸ்கட்டே கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, இதை நம்மளுடைய பொதுமக்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிளும் கூட இங்கே சொல்லுங்கள். சமீப காலமாக நாய்களுக்கு தொண்டையில் கட்டி வருகிறது. பிஸ்கட்டுகளை சாப்பிடுவதால் தான் இது போன்ற கட்டிகள் வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் நாய்களுக்கு வீட்டில் இருக்கும் சாப்பாடுகளை தான் போடுவோம். ஆனால் தற்போது தனியாக நாய்களுக்கு என்று பிஸ்கட் வர ஆரம்பித்து விட்டது. அந்த பிஸ்கட்டுகள் நாய்களுக்கு ஒத்துப்போகவில்லை. நாய்களுக்கே இந்த நிலைமை என்றால் மனிதர்களின் நிலைமையை எண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சமூகத்தை ரொம்ப வேண்டி விரும்பி கேட்குற மாதிரியும் சமூகத்துக்கு படும்படியாகவும் இந்த விஷயத்த சொன்னாங்க. நாய்களுக்கான பிஸ்கட்டை நாய்கள் சாப்பிட்றதுனால நாய்களுக்கு தொண்டையில் கட்டி வருது. இந்த பிஸ்கட்டை சாப்பிட்றதுனால நாய்களுக்கே தொண்டையில் கட்டி வருதுன்னா மனுஷனை பற்றி யோசிச்சு பாருங்கள். அதை நான் யோசிச்சு பார்த்தாச்சு, நீங்களும் யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். எனவே இதில் பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்கட்ஸை வந்து விளம்பரப்படுத்துகிற விதம், இதை பார்த்துட்டு பொதுமக்களும் அதை ஏற்றுக்கொள்வது தான். இப்போ என்ன சொல்கிற, வெகுஜன மக்கள், பொதுமக்கள், பெரும்பான்மையான பொதுமக்கள் வந்து இந்த பிஸ்கட்ஸ், ஸ்நாக்ஸ், இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் வந்து இதில் வந்து தரமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறலாம் பற்றி யோசிக்கலாம் வேண்டியதில்லை. இதில் தரமே இல்லைன்னு சொல்லி எல்லா ஆய்வுகளுமே தரவுகளை, முடிவுகளை தருது. இன்றைக்கு இந்த கட்டுரையும் கூட அதை தான் சொல்லுது. பிஸ்கட்ஸை பற்றி ஒரு பிஸ்கட்டு மட்டும் கிடையாது, எல்லா பிஸ்கட்ஸும் இப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சில விதிவிலக்கான அவ்வப்போது அங்கேயே தயாரிக்கக்கூடிய பிஸ்கட்ஸ் இருக்கலாம். மற்றபடி எல்லா பேக்கெட்ஸில் வரக்கூடிய பிஸ்கட்ஸை பற்றி தான் இந்த தரவுகள் சொல்லுது. என்ன சொல்கிறாங்க, பொதுமக்கள் விழிப்புடன் இருந்தாலே இது போன்ற கலப்பட உணவுகளிலிருந்து தப்பிக்கலாம். ஒரு பொருளை பெருமக்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டால் சந்தையில் அதன் மதிப்பு இறங்கிவிடும். நல்ல விஷயம் பாருங்க. அநேகமான மக்கள், பொதுமக்கள், வெகுமக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த பொருட்களை நம்ம வந்து விளம்பரத்தை பார்த்து வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாலே இந்த தயாரிப்பே நிறுத்தப்படும். அப்போ இப்படி தயாரிப்பு நிறுத்தப்பட்டாச்சுன்னா குழந்தைகள் இந்த மாதிரியான நோய்களில் இருந்தும் தேவையில்லாத உணவு முறையிலிருந்தும் வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சமூக அக்கறையோடு இந்த கருத்தை வந்து இந்த கட்டுரை நமக்கு தெரிவிக்கிறது. அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, மாடர்ன் மம்மிகள்னு ஒரு தலைப்பு போட்டு சொல்கிறாங்க. அது என்னடா மாடர்ன் மம்மிகள் நானே பார்த்தா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் என்ன என் குழந்தைக்கு வேறு என்ன வாங்கி கொடுத்துட்டேன், பிஸ்கட்டை தானே வாங்கி கொடுத்தேன், நான் என்ன விஷமாக வாங்கி கொடுத்தேன், அப்படியெல்லாம் பேசுகிற அளவுக்குலாம் பேரண்ட்ஸ் இருக்காங்க. அம்மாக்களுக்கு ரொம்ப ஆசை, ஒரு 2 பிஸ்கட் இருந்தால் சாப்பிட்டு கொடுக்குறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போகிற டிஃபன் பாக்ஸில் பிஸ்கட்ஸை ஸ்நாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் ரொம்பவே மோசமான விஷயம் தான் அப்படிங்கிறது படிக்க நமக்கு தெரிய வருது. இதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, நிறைய நல்ல உணவுகள் இருக்குது. மாலையில் வீட்டுக்கு வந்த உடனே, ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு நல்ல கடலை, வேர்க்கடலை, சுண்டல் கடலை, பச்சை பயிறு, பட்டாணி, இந்த மாதிரி கடலையில் காலையில் ஊற வச்சுருங்க. சாயங்காலமாக வந்தோடனே அதை அவிச்சு கொஞ்சம் க்ரீன்ஸ் எல்லாம் போட்டு அதை செஞ்சு கொடுங்க. நல்ல ஃப்ரூட்ஸை கொடுங்க, ஃப்ரூட் சாலட்ஸ் கொடுங்க.
வெஜிடபிள்ஸை கூட சேலட்ஸ் பண்ணிவிட்டு அதை கொடுங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உணவாகவும் நல்ல ஸ்நாக்ஸாகவும் தானே இருக்கும். பிஸ்கட்ஸ் தான் இதுக்கு வந்து ஒரு வேற்று வழியா, இதுதான் மாற்று வழியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனவே அதை ரொம்பவே இந்த மாடர்ன் மம்மிகள் கவனிக்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையாலுமே இந்த பதிவு, இந்த ஒரு கட்டுரை பொதுமக்களுக்கு மிகுந்த பயனுள்ள கட்டுரையாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். பிஸ்கட்டுகள் அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் மட்டும் சொல்லலை, இது இல்லாமல் குளிர்பானங்கள், நிறைய குளிர்பானங்கள் இப்படி தான் வந்துட்டு அதையும் நம்ம பிள்ளைகள் வந்து விரும்பி குடிக்கிறாங்க. விளம்பரங்கள் தான் அதுக்கு முக்கியமான காரணம் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. இந்த கட்டுரையில் சொன்ன மாதிரி பொதுவாக வெகுஜன மக்கள் எல்லா மக்களுமே இது தரமில்லை, வேண்டாம்னு ஒதுக்கிட்டோம்னா தயாரிப்புகள் நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தப்படும் பட்சத்தில் இது மாதிரியான சமூக அவலமான உணவு முறையிலிருந்து நம்மளை மாற்றிக்கொள்ள முடியும் என்று ஆழமாக நம்புகின்றேன். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் பார்த்தவங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சமூகத்துக்கு தேவையான நல்ல ஒரு கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய உதய் டிவியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனிமேலாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல நல்ல செய்திகளை உங்களுக்காக நாங்கள் தருவதற்கு காத்திருக்கிறோம் என்பதனை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.